வர்றாங்க. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியா போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு. இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ, தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். 2 பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாழ்த்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த் ஒருத்தர் என்னது இதெல்லாம்? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க. என்னது இது? வாங்கல. ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிற்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாங்கு ஊதுறாங்க, அமைதியாக இருக்கணும். ஏன் இதை நம்ம கடைபிடிக்கிறோம்னா, இதுவும் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே இனம் ஒருவரே குலம்
அன்பு சகோதர சகோதரிகளை கொண்ட நாடு என்பது தலைவர் அவர்கள் தன் திரைப்படங்களிலும் சரி, தன் வாழ்நாளிலும் சரி, ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக உணர்த்தி இருக்கிறார். இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியதும் நமது கேப்டன் அவர்கள். அந்த பாங்கு ஓதுகிறப்ப அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தலைவர் பேச மாட்டார். எதுக்குன்னா அவர்களுக்கு, அல்லாஹ் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை. இன்னைக்கு கேப்டன் செய்த பிறகு இன்னைக்கு அத்தனை தலைவர்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இது இல்ல. இது மாதிரி தன் வாழ்நாள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உதவி செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், மதங்களை மதிக்கணும், மக்களை மதிக்கணும், இறைவனை மதிக்கணும், எல்லாமே அவர் ஒரு வழிமுறைப்படுத்தி மக்களுக்கு இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னவர் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் மனித நேயத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இன்னைக்கு இந்தியா தான் உலகத்திலேயே வல்லரசு நாடாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல 2026 உறுதியாக தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடும் தலைவரின் ஆசீர்வாதத்தோடும் மக்கள் ஆதரவோடும் நிச்சயம் நாம் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். அது மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருந்தேன் கரூர் நிகழ்ச்சியை பத்தி. ரெண்டு பக்கம் தப்பு இருக்குப்பா, இதுதான் உண்மை. சின்ன ஒரு நிறைய இருக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் நேரா போய் பார்த்தேன். எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். தமிழக அரசு செஞ்ச தப்பு சொல்லுவேன். தமிழக அரசு ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ் அவருது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பை வீசுறது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி அந்த கூட்ட விஜய் மேல போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க, புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான் உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது, அந்த கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்த தப்பு. அது பாருங்க,
155 படம் நடிச்சிருக்கார். மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிப்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான் தலைவர். விருதுகிரி வரைக்கும் அப்படிதான். சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு, நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட்டான முண்டிலன் பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய். அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்கிறார். இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம் கழகத்தை சேர்ந்த நமது தொண்டர் படை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாம் உருவாக்கிய தொண்டர் படைதான் ஒவ்வொரு தொண்டனையும் பாதுகாத்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர். அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க. வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்திலையும் நாம தயாரா இருப்போம். யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய்யே. நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள். விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண 3வது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்களே, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும்? என்ன போயிடும்? என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாட்சி கும்பிட்டுக்கிட்டே வாம உள்ள பூந்துக்கினா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்து இருக்கிறோமா? இந்த 20 வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிள் ஆனது பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாரும் காட்டி விடும். ஏய் மேல ஓபன் பண்றான் அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு. அப்புறம் ஒரு பய வாய்ப்பு இருக்க மாட்டான் வண்டி அவர் வாகனத்துல. புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க கொடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க, அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க. நெருங்கிக்கிட்டே வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க திட்டுவார். இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும். மின் கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய். முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே